வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம ஊட்டச்சத்து மிக்க சிறுதானிய வகையை சேர்ந்த வரகரிசி வச்சு சூப்பரான பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வெயிட் லாஸ் விரும்புகிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாங்க. நார்ச்சத்து மிகுந்த இந்த வரகரிசியை நம்ம பொங்கலாக செய்து கொடுக்கலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம வரகரிசி வாங்கிட்டு ஒரு கப் அளவு எடுத்துட்டேங்க. ஒரு சின்ன கப் அளவு எடுத்துகிட்டு அது ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை கழுவிக்கலாம். கழுவி கீழே ஊற்றிட்டு மூழ்கிற அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்லேயே நம்ம ஒரு அரை கப் அளவு பைத்தம்பருப்பு எடுத்துகிட்டு அதை ஒரு வெறும் கடாயில் போட்டு லைட்டாக ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுட்டு வறுத்துக்கலாங்க. லைட்டாக அப்படியே வறுப்பட்ட ஸ்மெல் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். இப்போ இந்த 2 அரிசி, இந்த வரகரிசியை நம்ம தண்ணியை வடிய விட்டுட்டு ஊற வச்சுருந்தோம்ல அதை வடிய விட்டுட்டு நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். கூடவே அந்த வறுத்த அந்த பைத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு அதையும் போட்டுட்டு இதில் ஒரு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 4.5 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். வெயிட் போட்டு 3 சவுண்டு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்கிடலாங்க. இப்போ இந்த பொங்கலுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் பொடித்த மிளகு, கருவேப்பிள்ளை, முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நெய் 1 டேபிள் ஸ்பூன், ரீஃபைண்ட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய், உடச்சக்கடலை, பச்சை மிளகாய், உப்பு, புளி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இது ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயத்தூள், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சிட்டு இந்த சட்னியில் மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. இப்போது இந்த பொங்கலுக்கு நம்ம சட்னி இதுப்போ தயார் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொங்கல் நல்லா வெந்து நான் இறக்கி வச்சுட்டேங்க. வரகரிசியும் பைத்தம்பருப்பும் சேர்ந்து நம்ம குக்கரில் வச்சுருந்தோம்ல, நல்லா 3 சவுண்டு வச்சு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்கி வச்சுட்டேன். இது நல்லா குழைய கலந்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு அடிகனமான கடாயை வச்சுட்டு அதில் இந்த வேக வச்சுருந்த வரகரிசி பொங்கலை ஊற்றிடலாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு பால், காய்ச்சின பால் ஊற்றிக்கலாங்க. ஒரு அரைலேருந்து 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோங்க. இந்த பால் ஊற்றிருக்கிறதால நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நல்லா குழைய ரொம்ப நல்லா சாஃப்டாக வருங்க. ஏற்கனவே இது நல்லா வெந்துருச்சு, இருந்தாலும் இந்த பால் ஊற்றுனதால இன்னும் ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டு, ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா குழன்னு நல்லா வெந்துருச்சுங்க. குழைய நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கி நம்ம இன்னும் ஸ்டவ்வில் இறக்கி வச்சிடலாம். இப்போ இதுக்கு தாளிச்சிடலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் போட்டு அதில் நெய், ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிடலாம். இப்போ இதில் முந்திரி பருப்பு, உடிச்சு வச்சுருக்கிற முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. இதிலே பிடிச்சி வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த பொங்கல் மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வரகரிசி பொங்கல் மேலே அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்துடலாங்க. நல்லா டேஸ்டான வரகரிசி பொங்கல் தயாராகிடுச்சுங்க. இது நல்லா சூடாக
செய்து கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே தேங்காய் சட்னி செய்து கொடுத்தா ரொம்ப அருமையான பொங்கல் தயாராகிடுச்சுங்க. இது இந்த அரிசியில் தான் செய்ததுன்னு தெரியவே தெரியாது. நார்மலாக செய்கிற பொங்கல் மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும். வரகரிசி பொங்கல் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டயபிட்டிஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய நார்ச்சத்து மிகுந்த இந்த வரகரிசி நம்ம வாரம் ஒரு முறை இது போல் செய்து கொடுக்கலாம், செய்து சாப்பிட்லாங்க. மேலே வறுத்த இந்த முந்திரி பருப்பை தூவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம். நீங்களும் இந்த சிறுதானிய வகையை சேர்ந்த மில்லட் ரெசிபியான வரகரிசி பொங்கல் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.